அலைக்கும். ரஜப் மாதத்தின் மேராஜ் இரவும். யா அல்லாஹ், ரஜப் மாதத்தின் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்தருள்வாயாக. ஆமீன். இன்னும் ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நாயம் ஸல்லல்லாஹு வந்து செய்த பிரார்த்தனை இது. ரஜப் என்ற பெயருடைய ஒரு நதி வந்து சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. அதனுடைய தண்ணீரானது தேனை விட இனிமையாக இருக்கும், ஐஸை விட குளிர்ச்சியாக இருக்கும், பாலை விட வெண்மையானது. எந்த மனிதர் ரஜப் மாதத்தில் வந்து ஒரு நோன்பு வைப்பாரோ அந்த மனிதருக்கு அந்த நதியிலிருந்து தண்ணீர் வந்து புகட்டப்படும். ஏனைய எல்லா வேதங்களை விட குர்ஆன் ஷரீஃப் வந்து எவ்வாறு சிறப்புக்குரியதாக இருக்குதோ அவ்வாறே ஏனைய எல்லா மாதங்களை விட ரஜப் மாதம் வந்து சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. ரஜப் மாதம் அல்லாஹ்வின் மாதமாக இருக்குதுன்னு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கூறப்பட்ட ஹதீஸில் வந்து உள்ள ரஜப் மாதத்தின் சிறப்பை, உயர்வை, மகத்துவத்தை நாம் அடைய வேணும்னா ரஜப் மாதத்தின் சிறப்பிற்குரிய நாட்களில் அமல்களை வந்து அறிந்து அதன்படி அமல் செய்யணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். இல்லாவிட்டால் ரஜப் மாதத்தின் அருளை வந்து அடைய முடியாது. நவுதுபில்லாஹ் மின்ஹா. ரஜப் மாதத்தின் 27வது இரவு, ரஜப் மாதத்தின் 27வது இரவில் தான் வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிஹ்ராஜுக்கு எனும் வான யாத்திரை வந்து செய்தாங்க. அங்கே வந்து அல்லாஹ்வை தரிசித்தாங்க. அன்னைக்கு தான் வந்து 5 வேளை தொழுகையும் நமக்கு வந்து கடமையாக்கப்பட்டது. அந்த இரவில் வந்து விழித்து வணக்கம் செஞ்சு பகலில் நோன்பு நோற்றவர்களுக்கு வந்து நோன்பு வச்சவங்களுக்கு 100 வருஷத்தினுடைய வணக்கத்தின் நன்மை வந்து எழுதப்படுது அவங்களுக்கு. இன்னும் வந்து எந்த இரவில் வந்து வானத்திலிருந்து அந்த ரஜப் மாதத்தில் மேராஜ் இரவு இந்த நாளில் வந்து வானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மலக்குகள் வந்து நூரே இலாஹி என்ற இறையொலியை வந்து தட்டில் வச்சுக்கிட்டு கொண்டு பூமிக்கு இறங்குறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் வந்து நுழையிறாங்க. யாருடைய வீட்டில் உள்ளவங்க வந்து இறைவனுடைய ஞாபகத்தில் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய தலையில் வந்து நூரே இலாஹி என்று வந்து கொட்டப்படுகிறது. அந்த ஒளியை வந்து கொட்டிட்டு போகிறாங்க. அன்றைய பகலில் வந்து நோன்பு நோற்பவர்களுக்கு கபரில் வந்து நரக வேதனை வந்து உண்டாகாதுன்னு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அன்றைய இரவில் விழித்து அமல் செய்வதும் பகலில் நோன்பு நோற்பதும் மிக மிக அவசியம் இன்ஷா அல்லாஹ். தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை வந்து 4 ரக்காயத்து தொழுவதன் காரணம் வந்து முன் செய்த, பின் செய்த, அறிந்து செய்த, அறியாமல் செய்த அனைத்து பாவங்களும் நமக்கு வந்து மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மேராஜ் இரவிலும் அந்த தஸ்பீ தொழுகையை வந்து தொழுது கொள்வது மிக பெரிய பாக்கியமாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்ம வந்து இரவில் அல்லாஹ்வை வணங்கி நூரே இலாஹின்ற அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் நோன்பு நோற்று கபருடைய வேதனை விட்டு நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.